السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العلي العظيم. عن أبو سعيد الخدري رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: لتتبعن سنن من كان قبلكم شبرا شبرا ذراعا بذراع لو دخلوا حجر لب تبعتموهم. قلنا يا رسول الله اليهود والنصارى؟ قال النبي صلى الله عليه وسلم: فمن؟ رواه البخاري. அவுக்கமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மீது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, சனஹி சவி ஆங்கில வருடத்துடைய கடைசி மாதத்தின் கடைசி ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். சரியாக இன்னும் 4 தினங்களில் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. உலக நாடுகள் அனைத்தும் புத்தாண்டை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறது. வல்லரசு நாடுகளிலிருந்து வளரும் நாடுகள் உட்பட. வேதனை என்னவென்றால், கிறிஸ்தவ நாடுகளுக்கு போட்டியாக இஸ்லாமிய நாடுகளும் இந்த புத்தாண்டை வரவேற்பதில் மும்முரமாக இருக்கிறது என்பது வேதனை கலந்த விஷயம். எனவே முஸ்லிம்களாகிய நாம் இந்த புத்தாண்டை எப்படி பார்க்க வேண்டும், புத்தாண்டு சம்பந்தமாக, ஆங்கில புத்தாண்டு சம்பந்தமாக குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் நமக்கான வழிகாட்டுதல்கள் என்ன என்பது பற்றிய ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். முஸ்லீம்களே கேட்கிறார்கள், நமக்குள்ளேயே கேட்கிறோம், புத்தாண்டு கொண்டாடுவதனால் என்ன பிரச்சனை? எல்லாரும் தானே கொண்டாடுகிறார்கள் இல்லையா? நம்ம அதுதான் கணக்காக வச்சுருக்கிறோம். வீட்டு வாடகை கொடுக்கறது, கரண்ட்டு பில்லு கட்டுறது இல்லையா? பெரும்பாலும் நம்முடைய தேவைகள் எல்லாமே இந்த ஆங்கில வருடத்தை, ஆங்கில மாதத்தை, நாட்களை கணக்கிட்டு வருவதனால எல்லோரும் கொண்டாடுகிறார்கள், நாமளும் கொண்டாடலாமே, இது என்ன பிரச்சனை என்று இஸ்லாமியர்கள் கேட்பது உண்மையிலே வேதனை அளிக்கிறது. ஒரு விஷயத்தை முதல்ல விளங்கணும். எல்லோரும் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்பதனால் அது அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிடாது. அடிப்படையில் இது ஆங்கில புத்தாண்டு என்று இருந்தாலும் இது கிறிஸ்தவர்களுக்கான பெருநாள். சந்தேகமாக இருந்தால் காலண்டர் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு மதத்துடைய பெருநாள் என்று இருக்கும். கிறிஸ்தவ பண்டிகையில் தான் இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டு வருவாங்க. கிறிஸ்தவர்களுக்கான பெருநாள். எந்த சூழலிலும் இதை நம்ம அனுமதிக்கவே முடியாது. சிலர் சொல்லலாம், இது கிறிஸ்தவருடைய பெருநாள் என்றெல்லாம் இருந்தாலும் ஹிந்து சகோதரன் இதை கொண்டாடுகிறார்களே, பௌத்த நாடுகளும் இதை வரவேற்கிறதே, எல்லோரும் தானே சமூக நல்லிணக்கத்தோடு இந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள், வரவேற்கிறார்கள் என்று கேள்வியை கேட்கிறார்கள். சரியான புரிதல் இல்லை அல்லது சரியான விளக்கம் இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். மற்ற மார்க்கங்களை போன்ற மார்க்கம் இல்லை இஸ்லாம். நமக்கென்று ஒரு வாழ்வியல் இருக்கிறது. வேறு மதங்களுக்கும் இஸ்லாத்திற்கு மத்தியில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. பேசிக் என்னன்னா, இது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொள்கை. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கை. ஒரு முஸ்லீம் இப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டான். இஸ்லாமும் அல்லாஹு தாலாவால் அங்கீகரிக்கப்பட்டது. இஸ்லாம் அல்லாத ஏனைய மதங்களும் ஏனைய கொள்கைகளும்
அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது என்று எந்த முஸ்லீமும் ஏற்றுக்கொள்ளலை. நம்ம உறுதியாக இருக்கிறோம், இது மட்டும்தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கை. இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். அல்லாஹ் தஆலாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொள்கை இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். இல்லை, இஸ்லாமும் அல்லாஹ் தஆலாவால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு அந்த வந்துச்சுனாலே பிரச்சனை தான். எல்லாரும் ஒரு காரியத்தை செய்கிறாங்க என்பதனால முஸ்லீம்கள் செஞ்சுவிட முடியாது இல்லையா? இந்து சகோதரர்கள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வருவாங்க, நம்ம ஓதி பார்ப்போம். அவங்க வராங்க, நம்ம கோயிலுக்கு போக முடியுமா? சில சமயங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களும் ஓதி பார்க்க வராங்க, நம்ம சர்ச்சில் போய் நிற்க முடியுமா? அவனுடைய கொள்கை என்பது வேற, அவனுடைய கடவுள் கொள்கை என்பது விசாலமானது இல்லையா? உங்களுக்கு புரிதலுக்காண்டி சொல்கிறேன், ஒரு உதாரணத்தோடு சொல்வேன். இஸ்லாம் அல்லாத ஏனைய கொள்கை இல்லை, கடவுள் கொள்கை என்பது குழந்தை மாதிரி. என் புள்ள தான் என்னுடைய பிள்ளை, என்னுடைய அக்கா பையனையும் என் புள்ள மாதிரின்னு சொல்லலாம், என் அக்கா மகன் இருக்கால அவனையும் என் புள்ள மாதிரின்னு சொல்லலாம், என்னுடைய நண்பருடைய பிள்ளைகளையும் என் புள்ள மாதிரின்னு சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி அவங்க ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் ஏனைய கடவுள்களையும் மாதிரியாக ஏற்றுக்கொள்வார்கள். அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு முஸ்லீம் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. கணவன் மாதிரி ஒரு பெண் கணவன் அறிமுகப்படுத்தும் பொழுது இவரும் என்னுடைய கணவன் அறிமுகப்படுத்த மாட்டான். அறிமுகப்படுத்தினா பிரச்சனையா போயிடும் இல்லையா? தங்கச்சி வீட்டுக்கார என் கணவர்னு சொல்ல முடியுமா? என் கணவர் மாதிரின்னு. தங்கச்சி பிள்ளையை என் புள்ள மாதிரின்னு சொல்லலாம், தோழியுடைய பிள்ளையை என்னுடைய புள்ள மாதிரின்னு சொல்லலாம், தோழியுடைய கணவன் என்னுடைய கணவன் மாதிரி, தங்கச்சி கணவன் என்னுடைய கணவன் மாதிரி சொல்ல முடியாது. கணவன் என்றால் ஒருவன் தான். கிட்டத்தட்ட இதே மைண்ட் செட் தான். இஸ்லாம் என்பது அல்லாஹ் ஒருவன் தான் இஸ்லாம், அது இறைவன். அல்லாஹ்வோடு வேறு யாரையும் நம்ம இணையாக காட்ட முடியாது. அப்ப நமக்கென்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யறாங்க. சமூக நல்லிணக்கம் என்ற அந்த வார்த்தையை இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போயிருக்கிறது. ஊரோடு சேர்ந்து போறது சமூக நல்லிணக்கம். யார் இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தான்னு தெரியல. எல்லாம் ஒரு காரியத்தை செய்யறாங்க, நம்மளும் சேருவோம், தேசிய நீரோட்டத்தில் நம்மளும் கலந்து கொள்வோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி கிடையவே கிடையாது. இல்லை, இன்னொரு செய்தி, மற்ற கொள்கைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியில் வித்தியாசம் என்ன? இது ஒரு ஃபுல்ஃபில்லான மார்க்கம், பரிபூர்ணமான மார்க்கம். உலகத்தில் எதையும் அப்படி சொல்ல முடியாது. யாருங்க சொல்ல முடியும் செருப்பு எப்படி போடணும்ட்டு? இஸ்லாம் சொல்லி கொடுக்கிறது. ஏதாவது கொள்கையில் சொல்ல முடியுமா? செருப்பு இப்படி தான் போடணும், போட்ட செருப்பு இப்படி தான் கலட்டணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும். சாப்பாட்டில் மட்டும் 14 சுன்னத்துகள் ஒரு மார்க்கத்தில் சொல்லுதுன்னா இஸ்லாத்தில் மட்டும்தான். எப்படி சாப்பிடணுன்ற, பசிக்கு சாப்பிடுறோம் இல்லையா, 14 வகையான சுன்னத்துகளை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். மனைவியோடு எப்படி பேசணும், மனைவியோடு எப்படி உறவு கொள்ளணும் இல்லையா? நெக வெட்டுறதுல ஆரம்பிச்சு நாடாளுகிற வரைக்கும் இஸ்லாம் பேசுது. நெக வெட்டுறதுல ஆரம்பிச்சு நாடாளுகிற வரைக்கும் இஸ்லாம் பேசுது. இப்போ ஃபுல்ஃபில்லான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அவன் சொல்றதையும் கேட்போம், இவனையும் பின்பற்றுவோம், அவனுக்கும் பின்பற்றுவோம் என்றால் இது என்ன ஒரு அசிங்கம் இல்லையா? ஒன்று ரெண்டு நிலைப்பாடு. ஒன்று இஸ்லாம் பரிபூரணம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எதையும் பின்பற்றக்கூடாது. எவன் எப்படி எக்கேடு கட்டாலும் என் பிரச்சனை இல்லை, என்னுடைய மார்க்கம் அனுமதிக்கிறேன்னு அமைதியாக உட்கார்ந்துடணும். இல்லை, ஊரோடு ஒத்து போவேன், அவர்கள் பின்பற்றுவதனால அவர்கள் செயல்படுத்துறதுனால நானும் செயல்படுத்துவேன் சொன்னா ஒரு இப்படி வந்துடணும். இஸ்லாம் இன்னும் பரிபூர்ணம் அடையலைன்னு சொல்லிடணும். ரெண்டு தான். இஸ்லாம் பரிபூர்ணம் அடைந்து விட்டதுன்னு ஒருத்தர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், ஃபுல்ஃபில்லான மார்க்கம் என்று ஒருவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எதையும் நான் பின்பற்ற மாட்டேன், என்னுடைய தலைவர் எனக்கு முழுமைப்படுத்தி விட்டார் இல்லையா? என்னுடைய தலைவர் என்னை முழுமைப்படுத்தி விட்டார். கடந்த வாரம் கூட சொன்னேன், குழந்தை பிறந்தப்போ பாங்கு சொல்ல ஆரம்பிச்ச பெருமானார் எது வரைக்கும் பேசுறாங்க? கபருல ஜனாசாவை எப்படி வைக்கணும், வைக்கும் பொழுது என்ன ஓதணும் என்று வரைக்கும் பெருமானார் பேசுகிறார்கள். இஸ்லாம் பேசுகிறது. இந்த ஃபுல்ஃபில், இந்த கம்ஃபோர்ட் உலகத்தில் வேறு எந்த கொள்கையிலும் இல்லை. அதனால ஒரு முஸ்லீம் யாரையும் எவரையும் எதற்காக வேண்டியும் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. அந்த தேவையை, அந்த அவசியத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு கொடுக்கவும் இல்லை. அந்த அவசியத்தை, அந்த சிரமத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு கொடுக்கல. கண்ணியமான சகோதர பெருமக்கள், அதனால ரொம்ப தெளிவாக இருக்கணும். எல்லோரும் கொண்டாடுகிறார்கள், கொண்டாடி தொழுகிறார்கள், அது நம்முடைய பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. கிறிஸ்தவ பண்டிகையை ஒரு இந்து சகோதரர் கொண்டாடுகிறார், அதுக்கு நம்ம என்ன பிரச்சனை? நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய தேவையும் இல்லை. ஒரு இஸ்லாமியர் கொண்டாடுகிறான்னு நம்ம சொல்லலாம், குர்ஆன் ஹதீஸ் இப்படி இப்படி வழிகாட்டுதல் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறாங்க, மற்றவர்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. நம்முடைய பாடே பெரும்பாடாக இருக்கிறது. பெருமானார் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. அருமையான சகோதர பெருமக்கள், ரொம்ப நான் சில செய்திகள் சொல்லுவேன், ரொம்ப கடுமையான செய்திகளாக இருக்கும். ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்களா என்று கொஞ்சம் ஆழமாக கூடவே வரணும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தீவிரம் காட்டியிருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் ஒரு முஸ்லீம் யாருக்கும் ஒப்பாகுவதை ரசூலுல்லாஹ் எந்த இடத்திலும் விரும்பல. கொஞ்சம் கடுமையான வார்த்தை பெருமானார் பயன்படுத்துறாங்க. அபூதாவூத் ஷரீஃபுடைய 4031வது ஹதீஸ், அபூ சயீத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு சமூகத்திற்கு ஒப்பாகிறானோ அவன் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான். அவன் திரும்ப தன்னை முஸ்லீம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அந்த அர்த்தம். அவனை மாதிரி நான் இருக்கிறேன், இவனை மாதிரி நான் இருக்கிறேன்னு சொன்னா அந்த கூட்டத்தில் அப்படியே போயிரு, நீ திரும்ப இங்கே வராத. இங்கே வந்து திரும்ப நான் என் பேர் அப்துல்லா, இப்ராஹிம், இஸ்மாயில் சொல்லி இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தாது. அதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். குறிப்பாக யஹூதி நஸ்ரானிகள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்கன்றது இன்னைக்கு நமக்கு புலப்படுது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பொதுவாக யூதர்கள் நஸ்ரானிகள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு அஹ்லு கிதாப்னு சொல்லுவோம். இவனுடைய மைண்ட் செட் என்னன்னா, பொதுவாக தங்களுடைய கொள்கைகளை மற்றவர்கள் மீது திணிப்பார்கள். இது அவர்களுடைய ஒரு பேசிக்கான விஷயம். எங்கே இருக்கிறாங்களோ தன்னுடைய கலாச்சாரத்தை தான் அல்லாத வேறு கொள்கையுடையவர்களின் மீது திணிப்பதில் கை தேர்ந்தவர்கள். ஊசியில் ஏற்றுற மாதிரி ஏற்றுவாங்க. இன்னைக்கு இந்துத்துவா கொள்கை இந்தியாவில் செய்து இல்லையா, இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடணும், அது மாதிரி நிர்பந்தப்படுத்த மாட்டாங்க. நமக்கே தெரியாது விஷம் ஏறுறது, அப்படி ஊசியில் விஷம் ஏற்றுற மாதிரி விஷம் ஏற்றுவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறார். புகாரி ஷெரீஃபுடைய 7326வது ஹதீஸ், நான் முகத்திமால ஓதிய ஹதீஸ். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லதத்தபிஉன்ன மன் கான கப்லகும் ஷிப்ரன் ஷிப்ரன் விராஅம் பிதிரா. உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள், அணுவணுவாக பின்பற்றுவீங்க. ஷிப்ரன் ஷிப்ரன்னா ஜான் ஜானாக, முலம் மூலமாக, நம்முடைய பாஷையில் சொன்னால் அணுவணுவாக. அவன் என்னெல்லாம் செய்கிறானோ அதை பூரா நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ரசூலுல்லாஹ் முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், லவ் தஹலு ஹுஜ்ரல் லுப்பின், ஒரு உடும்பு செல்லுகின்ற ஓட்டை வழியாக அவன் நுழைஞ்சு வெளியே வந்தாலும் இல்லை தபையத்துமுகும், எந்த விதமான அறிவும் இல்லாமல் நீங்களும் உள்ளே போயிட்டு வருவீங்க இல்லையா. அவன் ஏன் செய்கிறான் அவனுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, அப்படியே அவன் பின்னாடியே போவீங்க. யாராவது பர்த்டே கொண்டாடுறதுனால என்ன ஃபாயிதா, யாராவது ஒன்று சொல்ல முடியுமா? அவனுடைய கலாச்சாரம் அவன் செய்கிறான், நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறது என்ன விதமான கலாச்சாரம்னு தெரியல, அவன் செய்கிற என்ன லாபம் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவன் செய்கிறான், நம்மளும் செய்கிறோம். எப்படி உடும்புடைய ஓட்டையில் புகுந்து வர்ற மாதிரி அவன் போனால் நீங்களும் புகுந்து வருவீங்களோ, அது மாதிரி ஒரு காலம் வரும், எச்சரிக்கையாக இருங்க. பெருமானார் சொல்கிறாங்க. யாருன்னு சொல்லலை, யார் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தலை. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் யாரை சொல்றீங்க, நாங்கள் யாரை பின்பற்றுவோம், யார் சம்பந்தமாக எங்களை எச்சரிக்கிறீங்க? அல் யஹூது வன் நசாரா, யஹூதி நசரானிகளை சொல்கிறீர்களா? ரசூலுல்லாஹ் அவருடைய பதில் ஆமான்னு கூட சொல்லலை. ஃபமன், வேற யாரை சொல்ல போகிறேன், வேற யாரை சொல்ல போகிறேன்? அவன் தான். அவனுடைய கேரக்டர் என்னன்னா, தன்னுடைய கலாச்சாரங்களை அடுத்தவன் மீது திணிப்பதில் கை தேர்ந்தவன். இன்னைக்கு வெற்றியும் பெற்றுட்டான், இன்னைக்கு வெற்றியும் பெற்றுட்டான். அருமையான சகோதர பெருமக்களே, ஒன்று இரண்டு அல்ல, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. யாருடைய கலாச்சாரம்? பெரும்பாலும் கொண்டாடப்படுகிறது. அதாவது இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது, கேக் வெட்டக்கூடாதுன்னு யாரும் விரும்பலை. வெட்டுறது வெளியே தெரியக்கூடாது, கண்ணு காணு, இன்னும் நமக்குள்ளேயே வெட்டிக்கணுன்ற மைண்ட் செட் தான் இன்னைக்கு பரவலாக இருக்குது. இன்னும் சில பேர் அதை வெளிப்படுத்துறதெல்லாம் பார்க்குறோம். அதாவது மறைமுகமாக விட்டவங்களை கூட மன்னிச்சிடலாம், பயந்து பயந்து செய்கிறான்ட்டு. சில பேர் அதை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க பாருங்கள். பிறந்த நாள் கொண்டாட்டம்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த உம்மத்தில் இருக்க ஒரு பெரிய வியாபாரி மண்டபம் பிடிச்சு பல 100 நபர்களுக்கு விருந்து வைக்கிறார், கேக் கட் பண்ணுறாரு. என்னங்க இது? இல்லை நம்மளோட இருக்கோம், எல்லாமே நான் முஸ்லீம்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க, அவங்களோட இருக்கணும்ல, சேர்ந்து வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணணும்ல. இப்போ அவன் வெட்டுறான், நீ கூப்பிடுறாங்க, போறீங்க, சாப்பிட்றீங்க, வாழ்த்து சொல்றீங்க, அது வேற, அது அவனுடைய மார்க்கம். அவன் செய்யறான், நம்ம செய்ய முடியாதுல்ல. இப்படி எல்லா வியாபாரிகள் கிளம்பினா என்ன ஆகுறது இல்லையா? சென்னையில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹஜ் உம்ரா சர்வீஸ், பிரபல்யமான ஹஜ் உம்ரா சர்வீஸ், ஒரு பெரிய மண்டபம் முடிச்சு பெரிய விருந்து வைக்கிறார். அவர் பொலப்பே ஹஜ் உம்ரா நடத்துறது. அவருக்கும் இந்த பிறந்த நாளுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. எல்லாம் கொண்டாடுறாங்க, இந்த உம்மத்தும் கொண்டாடுது, எல்லாம் கொண்டாடுறான். இன்னைக்கு இந்த உம்மத்தும் கொண்டாடுது. கண்ணியமான சகோதர பெருமக்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய விளக்குங்கள். பொண்டாட்டி ஆசைப்படுறா, மனைவி கோபப்படுறா, மனைவி நேசிக்கிறான், எல்லாத்தையும் செய்ய முடியாது இல்லையா? மனைவி நேசிக்கிறான்றதுக்கான எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஒருத்தர் என்னுடைய உறவினர் தான், தூரத்து உறவினர், ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு, குழந்தை கேக் கட் பண்ணுற மாதிரி. என்னாச்சின்னு கேட்டேன். அண்ணன் கூப்பிடு, என்னங்கண்ணே இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. இல்லை மனைவி ஆசை, ஒரே பதில் தான். எல்லாமே பெரும்பாலும் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம சொல்கிற ஒரே பதில், மனைவி ஆசைப்படுறா, பிள்ளை ஆசைப்படுறா, ஒரு வயசு வரைக்கும் தானே. அவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னார்.
இல்லை அவருடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு பூரா கேக் கட் பண்ணுறாங்க, நான் முஸ்லீம்ஸு. இப்போ இந்த பொண்ணு சொன்னா, நான் வேணான்னு சொன்னேன், இல்லைப்பா அல்லாஹ் அடிப்பான்ட்டு. அவன் அல்லாவை தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல. அவர் என்ன யோசிக்கிறார்? அல்லாவை காப்பாற்றுறார். அல்லாஹ் அந்த குழந்தை அல்லாவை தப்பாக நினைக்கக்கூடாது, அதனால கேக் கட் பண்ண. எப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளை பாருங்க. இவர் அல்லாவை காப்பாற்றுற அந்த குழந்தை அல்லாவை தப்பாக நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி நான் அந்த கேக் கட் பண்ண அனுமதி கொடுத்தேன் என்பதாக இப்படி பல விளக்கங்கள், இப்படி பல விளக்கங்கள். கண்ணியமான சகோதரி பெருமக்கள், கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். இது மாதிரி நிறைய செய்திகள், 1 2 அல்ல, நிறைய. இந்த திருமண நாள், வெட்டிங் டே செலிப்ரேஷன், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரில் கொண்டாடுறானே அவனுடைய கேரக்டர் அப்படி. அதிகபட்சம் ஒரு கணவன் மனைவி 2 வருஷம் 3 வருஷம் சேர்ந்து வாழ, அவனுக்கு ஒரு அக்ரிமெண்ட். 2 வருஷம் 3 வருஷம் சேர்ந்து வாழ்வாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் பிரிஞ்சிடலாமான்னு கேட்பாங்க, சாதாரணமாக கை கொடுத்து பிரிஞ்சிடுவாங்க. இப்போ அவன் பர்த்டே வெட்டிங் டே கொண்டாடுகிறான்னு சொன்னால் அவனுடைய அதிகபட்சம் ஒரு மனைவியோட 2 வருஷம் 3 வருஷம் வாழுவான். அவனும் விரும்ப மாட்டான், ஒரு ஆணோட ரொம்ப வருஷம் நீண்டு வர்றது விரும்ப மாட்டான். இப்போ அவனுடைய கல்ச்சர் அப்படி பண்ணுறானா பரவாயில்ல. இன்னைக்கு இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும், முஸ்லீம்களை விடுங்க, இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் 60ஆம் ஆண்டு கல்யாணம்லாம் கொண்டாடப்பட்டு வருது இல்லையா? 40 வருஷம் 50 வருஷம்லாம் ஒரே மனைவி ஒரே கணவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உம்மத்திலையும் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கிற வெட்டிங் டே ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு. அதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கலாட்டி பெரிய பிரச்சனையாக போயிடுது மனைவிமார்களுக்கு மத்தியில். அதை ஞாபகம் வச்சுக்கலன்னு சொன்னா, அதுக்குன்னு ஒரு கிஃப்ட் அன்பளிப்பு வாங்கி கொடுக்கல, அதை விஷ் பண்ணலன்னு சொன்னால் அது பெரிய ஒரு பஞ்சாயத்தாகவே போயிடுது. கண்ணியமான சகோதரி பெருமக்களை, நமக்கு தெரியல. பெரும்பாலும் இன்னைக்கு கல்லூரி படிக்கக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்களேன், இதெல்லாம் பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. விவாகரத்துக்கு காரணமாக அமையுதுங்க. சில விவாகரத்திற்கு இதெல்லாம் காரணமாக அமையுது. என்னுடைய கணவர் என்னுடைய பர்த்டேவே ஞாபகம் வச்சுக்கல, என்னுடைய திருமண நாளை ஞாபகம் வச்சு எனக்கு வாழ்த்து சொல்லலை, எந்த விதமான கிஃப்ட்டும் கொடுக்கல, அதனால பிரிகிறேன், வேற பெண்ணோடு இவருக்கு அஃபர் இருக்குமோன்னு யோசிக்கிற மாதிரி பெண்கள்லாம் இருக்கிறாங்க. கணவன் தன்னுடைய பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கல, தன்னுடைய கல்யாண நாள் ஞாபகம் வச்சுக்கலன்னு சொன்னா அந்த கணவன் வேற பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறானோன்னு சந்தேகப்படுற அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில், குறிப்பாக இளம் சமுதாயம் சீரழிந்து வருகிறது. சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, விவாத நிகழ்ச்சியின் நெறியாளர் கேட்கிறார் ஒரு இஸ்லாமிய பெண்மணிகிட்ட. இப்போ இந்த பதில ஒரு முஸ்லீம் இல்லாத பெண்மணி சொன்னால் நம்ம கடந்து போயிடலாம், சரி பரவாயில்லன்று. ஒரு இஸ்லாமிய பெண்மணி புர்கா போட்டு ஹிஜாபோடு அந்த பெண்மணி உட்கார்ந்து இருக்கிறான். அவர்கிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய கணவருடைய எந்த தவறை குற்றத்தை நீ மன்னிக்கவே மாட்டேன், உன்னுடைய கணவர் எந்த தப்பு செஞ்சால் நீ மன்னிக்கவே மாட்டேன். நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? குடிச்சிட்டு வந்தால் மன்னிக்க மாட்டோம், வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருந்தால் மன்னிக்க மாட்டோம். இது மாதிரி ஏதாவது பதில் இருக்கணுமா இல்லையா? அந்த பெண், அந்த ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய பெண், அவர் சொல்றா, என்னுடைய பிறந்த நாள, எங்களுக்கு நடந்த திருமண நாள இதை மறந்துட்டாலோ, இதற்காக வேண்டி அன்பளிப்பு கொடுக்கலன்னா நான் மன்னிக்கவே மாட்டேன். புரியுதா? ஒரு இஸ்லாமிய பெண்மணி பேசுறா, என்னுடைய பிறந்த நாளை மறந்துட்டா, என்னுடைய பிறந்த நாளுக்கு அன்பளிப்பு வாங்கி கொடுக்கலன்னு, என்னுடைய கல்யாண நாளை ஞாபகம் வச்சுக்கலன்னு சொன்னா அந்த தவற, அந்த குற்றத்தை நான் கணவனை மன்னிக்கவே மாட்டேன் என்று பேசுகின்ற ஒரு மோசமான காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரி பெருமக்களே, இஸ்லாம் குப்பை தொட்டி இல்லை. கண்டவனுடைய குப்பைகள் எல்லாம் நம்ம இங்கே பொறுக்கி அதை செயல்படுத்தி கொண்டு இருக்க முடியாது. பரிபூர்ணமான பரிசுத்தமான மார்க்கம் இது. கண்டவன் தன்னுடைய வீட்டு கழிவுகளை, தொழிற்சாலை கழிவுகளை வாந்தி எடுப்பான், அதையெல்லாம் நம்ம இங்கே பின்பற்றி கொண்டு இருக்க முடியாது. பர்த்டே கொண்டாடுறது, இந்த ஹாப்பி நியூ இயர் ஃபங்க்ஷனில் அந்த நாட்களில் இரவு முழுக்க விழித்து இந்த ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்து சொல்வதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். கொஞ்சம் கடினமான வார்த்தை, பொறுத்து கொள்ளுங்கள். அடுத்தவனுடைய வாந்தியை சுவைப்பதற்கு சமானம். அவன் எடுத்த வாந்தியை நக்கிறது எவ்வளோ மோசமோ அது மாதிரியான ஒரு மனநிலை இன்னைக்கு இல்லையா? கடந்த தீபாவளி கடந்துச்சு ஒரு 2 மாதத்துக்கு முன்பாடு, இஸ்லாமிய குடும்பம் எத்தனை பேர் வெடி வெடிக்கிறாங்க இல்லையா? வெடி வெடிக்காத இஸ்லாமிய குடும்பங்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு வெடி வெடிக்கிறாங்க. கடந்த ஜும்மாவில் தீபாவளி ஒட்டி பேசும்போது வெடி கலாச்சாரத்தை பற்றி கொஞ்சம் கடுமையாக பேசினேன். பையன்லாம் முடிஞ்ச பிறகு நம்முடைய நண்பர் தான் சும்மா ஜாலியாக தான் கேட்டார், ஹஸ்ரத் இவரை பேசுகிறீங்களே, நீங்கள் வெடி வாங்க மாட்டீங்களான்னு கேட்டார். புரியுதா? அவர் பயான் மட்டும் பண்ணுறாரா இல்லை வீட்டில் நமக்கும் வெடி வெடிக்கிற அளவுக்கு ஒரு பையன் இருக்கிறானா? சரி நீங்கள் முதல்ல வாங்குவீங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். அருமையான சகோதரி பெருமக்கள், எதற்காக அப்படி சொல்றேன்னு சொன்னா, மார்க்கம் என்பது பரிசுத்தமானது. எந்த காரணத்தை சொல்லியும் எதற்காக நம்ம யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பிறந்த நாள், இந்த நியூ இயர்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு. பிறந்த நாள் அதிகபட்சம் கொண்டாடுவார், ஒரு விதமாக கொண்டாடலாம். அன்னைக்கு நோன்பு வைக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இல்லையா? அபுதாவுது ஷெரீஃபுடைய, முஸ்லீம் ஷெரீஃபுடைய 1162வது ஹதீஸ். அபு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த நீண்ட ஹதீஸில் ரசூலுல்லாஹ் இடத்துல ஒவ்வொரு நோன்பை பற்றியும் கேட்குறாங்க.
ஆஷிராவுடைய நோன்பை பற்றி கேட்குறாங்க. அதே போல் வெள்ளி சனி, வெள்ளி வியாழன் ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக நோன்பு வைப்பாங்களே அந்த நோன்பை பற்றி கேட்குறாங்க. மாதம் 3 நாள் நோன்பு வைக்கிறோம் இல்லையா, இந்த நோன்பை பற்றி பல கேள்விகள் வருது. அதில் ஒரு கேள்வி, சுஇல அன் சௌமி யௌமி இஸ்னைன், திங்கக்கிழமை நீங்கள் கண்டிப்பாக நோன்பு வைக்கிறீங்களே அதற்கான காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், தாக்க யௌமுன் உலித்து ஃபீஹி, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் இல்லையா, திங்கக்கிழமை தான் நான் பிறந்தேன் இல்லையா, அதனால் அதை கண்ணியப்படுத்தி நான் அந்த நாளில் நோன்பு வைக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது வருஷத்தில் ஒரு தடவை இல்லை, வாரம் வாரம் நோன்பு வைக்கணும். அதிகபட்சம் பிறந்த நாளை கொண்டாடுறதா இருந்தால் இப்படி வேணால் கொண்டாடலாம். கண்ணியமான சகோதரி பெருமக்கள், இதனால் இது சம்பந்தமாக ரொம்ப கவனம் இருக்கணும். நான் மேலே சொன்னேன் இல்லையா, பொதுவாக இந்த அஹ்லு கிதாபுகள் வேதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கலாச்சாரத்தை அடுத்தவர்கள் மீது திணிப்பார்கள்ட்டு அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார் இல்லையா, அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார். சண்டேன்னு சொல்லுவோம், சண்டே ஞாயிற்றுக்கிழமைக்கு ஹாலிடேன்னு சொல்லுவோம், விடுமுறை. அசல் அது ஹாலிடே கிடையாது, ஹோலிடே. ஹோலி என்றால் கண்ணியமானது, புனிதமானன்னு அர்த்தம். புனிதமான ஒரு இந்த பேர். இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த சண்டேவை இன்னைக்கு சண்டே வந்தால் நம்ம நான்வெஜ் எடுக்கிறோம், பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க, கடலை விட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லையா. இதை எப்போ நம்ம டிசைன் பண்ணால் 1800 அவன் டிசைன் பண்ணிட்டான். 1800 தன்னுடைய காலனி நாடுகள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பெருநாளை தான் இவன் கொண்டாடணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதாவது இதனுடைய வரலாறு பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் அவன் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது வார விடுமுறைலாம் கிடையாது, மாதத்துக்கு ஒரு நாள் விடுமுறை, மாத சம்பளம் தான். நிறைய போராடி இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நாராயண் மேகாஜி லோகண்டே என்பவர் ஃபாதர் ஆஃப் தி ட்ரேட் யூனியன் மூமெண்ட் என்ற ஒரு இயக்கத்துடைய தந்தையை நடைபெறுவர். தொழிற்சங்க இயக்கத்துடைய தந்தைன்னு இன்னைக்கு ஒரு பேர் இருக்கு, விக்கிபீடியாவில் போட்டு பார்க்கலாம். நிறைய சாதனைகள் செய்திருக்கிறாரு. இவர் 1881 ஆங்கிலேயருக்கு எதிராக கடுமையாக போராடி இருக்கிறாரு. வாரம் ஒரு நாள் விடுமுறை கொடுக்கணும் இல்லையா, 30 நாள் நாங்கள் வேலை செய்ய முடியாது, கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் எங்களுக்கு சம்பளத்தோடு விடுமுறை கொடுக்கணும்னு போராடி இருக்கிறாரு. 1881 இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 88 சுமார் 7 வருஷத்துக்கு பிறகு அவன் முடிவுக்கு வந்தான், சரிப்பா வாரம் ஒரு நாள் லீவ் கொடுக்குறோம், சம்பளத்தோடு லீவ் கொடுக்குறோம், முடிஞ்சிருச்சு. இப்போ எந்த நாள் லீவ் கொடுக்குறது அவன் யோசிக்கிறான். அவனுக்கு புனிதமானதான் ஞாயிற்றுக்கிழமை. புனிதம்னு சொன்னால் ஹோலின்னு சொல்லுவாங்க. த ஹோலி குர்ஆன் வரும், HOLY, ஹோலின்னா புனிதம், ஹோலி வாட்டர். கங்கை நதியை ஹோலி வாட்டர்னு சொல்லுவாங்க இந்த இந்துத்துவ அமைப்புகள்லாம். நம்ம சம்சம் தண்ணி ஹோலி வாட்டர்னு சொல்லுவோம். ஹோலி குர்ஆன், த ஹோலி பைபிள்னு வரும். ஹோலின்னா புனிதம்னு அர்த்தம். அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாள். அவன் முடிவு செஞ்சுட்டா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம முழுக்க இபாதத்தில் கழிக்கணும்ட்டு. அவன் ஞாயிற்றுக்கிழமை புனித நாள் என்பதனால நமக்கும் அந்த நாள் புனித நாள் ஆக்கிட்டான். ஹோலிடேவையே ஹாலிடே ஆயிடுச்சு. அசல் இது ஆரம்பத்தில் ஹோலிடேன்னு இருந்தது. ஹோலிடேனா புனித நாள், அதுதான் மருவி HOLIDA ஹாலிடேவாக மாறிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சண்டேக்கு ஹாலிடேக்கு விடுமுறை நடத்த வைக்கிறோம்ல, அசல் ஹாலிடே இல்லை, ஹோலிடே. எதற்காக சொல்றேன்னா, இது மாதிரி பொதுவாக அஹ்லு கிதாபுகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய கலாச்சாரங்களை அடுத்தவர்கள் மீது திணிப்பதில் ரொம்ப தீவிரம் காட்டுவார்கள். இன்னைக்கு பெரும்பாலும் வெற்றி பெற்றுட்டார்கள். பஃபே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வசதி படைத்த ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப நாகரிகமானவருடைய உணவு முறைன்னு பார்க்குறோம் இல்லையா, பஃபே சிஸ்டம் அவன் கொண்டு வந்தது தான். அவனுக்கு நல்லா தெரியும் இஸ்லாத்தில் உட்கார்ந்து தான் சாப்பிடணுன்ட்டு. அவன் நின்று சாப்பிட்றான், தொலைகிறான், ஆனால் நம்மளையும் சாப்பிட வச்சுட்டான் இல்லையா. இன்னைக்கு ரொம்ப சாதாரண பஃபேல ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. பாத்ரூம் போகிறது, வெஸ்டர்ன் டாய்லெட் இன்னைக்கு நமக்கு மத்தியிலேயே சாதாரண. நமக்கெல்லாம் கீழே இந்தியன் டாய்லெட்டில் பாத்ரூம் போக மாட்டோம், முடியலைன்னா பரவாயில்லை. நம்ம யாரும் இங்கே சங்கடப்படுத்துவதோ கேவலப்படுத்துவதோ இல்லை, முடியலைன்னா பரவாயில்லை. வெஸ்டர்ன் டாய்லெட்டே இன்னைக்கு ரொம்ப ஒரு நாகரிகமான முறையில் பாத்ரூம் போகிற ஒரு முறையாக கொண்டு வந்திருக்கானா இல்லையா. இது எல்லாமே அவனுடைய செயல்பாடு, அவனுடைய பிளான். இன்னைக்கு நம்ம பர்த்டே கொண்டாடுறது அவனுடைய பிளான். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டில் இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்றதுலாம் அவனுடைய பிளான். அருமையான சகோதரி பெருமக்களே, ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இஸ்லாத்தில் இதற்கு அனுமதி இல்லை என்பதை விட கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு காலம் இதை அனுமதிக்கவே இல்லை. இன்னும் ஒரு விஷயம் இப்படி சொல்வதாக பொருத்தமாக இருக்கும். அடுத்தவனை பின்பற்றுவதை ரசூலுல்லாஹ் அனுமதிக்கலைங்கிறத தாண்டி அடுத்தவனுக்கு ஒப்பாகிறது கூட ரசூலுல்லாஹ் அனுமதிக்கலை. பாயும் நம்மளை மாதிரி தான் சொல்லிட்டு அதுவே மிகப்பெரிய அசிங்கம். செய்தி புரியுதா? பாயும் நம்மளை மாதிரி தான் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் சொல்லிட்டு அதுவே நமக்கு மிகப்பெரிய அசிங்கம். ரசூலுல்லாஹ் அனுமதிக்கவே இல்லை. இபாதத்துக்களை ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்களே. ஆஷுராவுடைய நோன்பு நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்மது ஷரீஃபுடைய
2154வது ஹதீஸா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சூமு யௌம் ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முடிஞ்சிருச்சு. அதோட ரசூலுல்லாஹ் முடிக்கல, வஹாலிஃபுல் யஹூத, யஹூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். எப்படி மாற்றம் செய்யணும்? ஏன்னா அவனும் நோன்பு வைக்கிறான். மூசா காப்பாற்றப்பட்டார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் முஹர்ரம் பார்த்து அவனும் நோன்பு வைக்கிறான். முஸ்லீம்களை பார்த்து ரசூலுல்லாஹ் நம்மளே நோன்பு வைக்க சொன்னாங்க. ஆனால் இங்கே ஒரு கிளாஷ் ஆகும். ஒரு யூதர்கள் வந்து இப்படி சொல்லிடக்கூடாது, ஒரு யூதர் வந்து இப்படி சொல்லிடக்கூடாது, முஸ்லீம்களும் எங்களை மாதிரி தான் எங்களை பின்பற்றி நோன்பு வைக்கிறாங்க, எங்களை பின்பற்றுறாங்கன்றது கூட வேண்டாம், எங்களை மாதிரி தான் சொல்றது கூட ரசூலுல்லாஹ் விரும்பல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூமு கப்லஹு யௌமன் அவ் பஅதஹு, ஒன்று ஒரு நாள் முன்னாடி சேர்த்துக்கோ அல்லது பின்னாடி சேர்த்துக்கோ. பெருமானாருடைய வார்த்தை. பெருமானார் சொல்றாங்க, ஒன்று 9-10 நோன்பு வைங்க அல்லது 10-11 நோன்பு வைங்க. அவன் வைக்கிற அந்த ஒரு நாள் நீங்க நோன்பு வைக்காதீங்க. நாளைக்கு அவன் கை காட்டி பேசிடக்கூடாது. முஸ்லீம்களும் எங்களை மாதிரி தான் ஆஷுராவுடைய நாள் நோன்பு வைக்கிறாங்க பேசிடக்கூடாது. அவனுக்கு மாற்றம் செய், ஒன்று முன்னாடி நோன்பு அல்லது பின்னாடி நோன்பு. நோன்பு சம்பந்தமாக பெருமானார் பேசுறாங்க. நமக்கு தெரியும் இல்லையா நம்ம அல்லாஹ்வுக்காண்டி நோன்பு வைக்கிறோன்ட்டு. அவனை மாதிரி நம்ம இல்லையே, நம்ம அல்லாஹ்வுக்காண்டி நோன்பு வைக்கிறோம்னு தெரியும். ஆனால் யாரும் நம்மளை கை நீட்டி பேசிடக்கூடாது. புகாரி ஷெரீஃபுடைய ஒரு ஹதீஸ் 583வது ஹதீஸா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இதா தலா ஹாஜிபு ஷம்சி, சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிட்டா, ஃபஅஹிரு ஸலாத்த ஹத்தா தர்தஃபிய, சூரியன் மேலே வர வரைக்கும் பொறுமையாரு. நீங்கள் பள்ளிவாசல்களில் தொழக்கூடாத நேரம்ட்டு போட்டு உதயம், உச்சம், அஸ்தமம்னு போட்டு அந்த நேரத்தில் தொழ மாட்டோம். ரசூலுல்லாஹ் காரணம் சொல்கிறாங்க, சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிட்டா அது உயர்கிற வரைக்கும் தொழுகாத. டைம் ஆயிடுச்சா, சூரியன் உதிச்சிருச்சா, பரவாயில்ல உட்காரு, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஃபஜ்ர் தொழுது பண்ணலாம். இதே தான் அசருக்கும். இதான் காப ஹாஜிபு ஷம்சி, சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டால் ஃபஅஹிரு ஸலாத்த ஹத்தா தகீப, சூரியன் மறையும் வரைக்கும் தொழுகாத. என்ன காரணம்? சூரியன் உதிக்கிறதுக்கும் நம்ம தொழுகிறதுக்கும், சூரியன் மறைகிறதுக்கும் நம்ம தொழுகிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் இல்லை, ஒரே செய்தி தான். சூரிய வணங்கிகள் நம்மளை பார்த்து பேசிடக்கூடாது, பாயும் நம்மளை மாதிரி தான் சூரியன் உதிக்கும் போது சஜிதா செய்கிறாருன்ட்டு நமக்கு தெரியும் இல்லையா? தக்பீர் கட்ட நமக்கு தெரியும், அல்லாஹ் அக்பர், அல்லாஹுக்காண்டி தக்பீர் கட்டணும் இல்லையா? நம்மளை படைச்ச ரப்புக்கு தெரியுமா இல்லையா நம்ம யாருக்காக வேண்டி தக்பீர் கட்டுறோன்ட்டு? அவனுக்கு தெரியலன்னா பரவாயில்லை, அவனுக்கு நல்லாவே தெரியும் இவன் இந்த அடியா எனக்காக வேண்டி தான் தக்பீர் கட்டுறான். நம்முடைய உள்ளத்தை ரீட் பண்ணக்கூடிய படிக்கக்கூடிய அல்லாஹு தாலா. அந்த அல்லாஹ் சொல்கிறான், சூரியன் உதிக்கும் போதும் தொழுகாத, சூரியன் மறையும் போதும் தொழுகாத, கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தொழுகு. என்ன காரணம்னா, நான் மேலே சொன்ன மாதிரி யாரும் ஒரு வார்த்தை கை நீட்டி பேசிடக்கூடாது, ஒரு வார்த்தை கை நீட்டி பேசிடக்கூடாது. முஸ்லீம்களும் நம்மளை மாதிரி தான் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ரொம்ப தீவிரம் காட்டியிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் ரசூலுல்லாஹ் அனுமதிக்கவே கிடையாது. பிரபல்யமான ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். அபூதாவுது ஷெரீஃபுடைய 3313வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. சாபித் இப்னு லஹாக்னு ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், யார் ரசூலுல்லாஹ், பவானாங்கிற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்கணும் அல்லது சதக்கா கொடுக்கணும் நான் நேர்ச்சி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னி நதரத்து அன்ஹர இப்லன் பி புவானாங்கிற பகுதியில் ஒரு ஒட்டகத்தை அறுக்கணும் நான் நேர்ச்சி செஞ்சுருக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கணும்? ஒன்று அருன்னு சொல்லியிருக்கணும், இல்லை அறுக்க வேணான்னு சொல்லியிருக்கணும். அங்கே 2 கேள்வி கேட்குறேன் ரசூலுல்லாஹ். ஹல் கான ஃபீஹா வசனும் மினல் அவுசானில் ஜாஹிலியா யுபது, அது மக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த புவானான்ற இடம். அந்த புவானான்ற இடத்துல ஏதாவது இதுக்கு முன்னாடி சிலைகள் இருந்துச்சா? ஜாஹிலியத்து காலத்தில் ஏதாவது சிலைகள் இருந்துச்சா? மக்கள் அதை வழிபட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அந்த மனிதர் இல்லைன்னு சொன்னார். அடுத்த கேள்வி, ஹல் கான ஃபீஹா இகிதும் மின் அய்யாதிஹிம், அந்த இடத்துல வேறு ஏதாவது பண்டிகைகள் இருந்ததா? முதல்ல சிலை இருந்துச்சான்னு கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது பண்டிகை மக்கள் அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் சிலைகள் இல்லைன்னாலும் மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒரு விழா மாதிரி கொண்டாடுவாங்க. அது மாதிரி மக்கள் விழாவாக கொண்டாடி இருக்கிறாங்களா? அவர் இல்லைன்னு சொன்னார். பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவுஃபி பினதிரிக்க, அப்போ உன்னுடைய நேர்ச்சியை தாராளமாக நிறைவேற்று, பிரச்சனையே இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஏன் இந்த 2 கேள்வி கேட்குறோம்? சிலை இருந்துச்சான்னு கேட்குறாங்க, அங்கே எதுவும் மக்கள் பெருநாள் கொண்டாடினாங்களான்னு கேட்டாங்க. சிலை இருக்கிறதுக்கும் மக்கள் பெருநாள் கொண்டாடுவதற்கு என்ன சம்பந்தம்? பின்னாடி யாரும் பேசிடக்கூடாது. சஹாபாக்களும் ஏற்கனவே சிலை இருந்த இடத்துல தான் இப்போவும் குர்பானி கொடுத்தாங்க, ஒரு ஒட்டகத்தை அறுத்தாங்கன்ற ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாம் எங்கே தெரிய முடியும் தெரியுமா? உங்களுக்கு புரிதலுக்காக வேண்டி சொல்கிறேன். நம்ம பையனை பார்த்து சொல்லுவோம், அப்பா உன்னை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது. யாராவது உன்னை கை நீட்டு ஒரு வார்த்தை பேசிட்டா தொலைச்சிடுவேன், ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? கிட்டத்தட்ட இதே மைண்ட் செட் தான் ஒரு முஸ்லீமை பார்த்து யாரும் கை நீட்டி பேசிடக்கூடாது.
பாயு நம்மள மாதிரி தான் சொல்லிட்டு அதை விட அசிங்கம் ஒன்று கிடையாது. திரும்பவும் சொல்றேன், ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் அவர் யாராக இருக்கலாம், இந்த பாயு நம்மள மாதிரி தான் சொல்லிட்டா அது மிகப்பெரிய அவமானம். ரசூலுல்லாஹ் அப்படி இந்த மார்க்கத்தை வழங்கல இல்லையா? கடைசியா ஒரு வசனத்தோடு முடிப்பேன். பக்ரா சூராவுடைய 208வது ஹதீஸ், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே. அழைப்பு பாருங்க, முஸ்லிம் மனிதர்களையும் அழைக்கல, வேற வேற சமுதாயத்தை பார்த்து அழைக்கல. அழைப்பை யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல முழுமையா வந்துரு, உள்ள வந்தா முழுசாவா. வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீ பின்பற்றாத. இதுவும் நான் மேலே சொன்ன மாதிரி இது ரொம்ப சாதாரணமான வார்த்தையாக இருக்கலாம், கிட்டத்தட்ட அப்படி கிடையாது. வந்தால் மரியாதை உள்ளே வந்து முழுசாரு, இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன், அவனையும் அவனை திருப்திப்படுத்துறதுக்காண்டி அவனையும் நான் பின்பற்றுவேன், இவனை திருப்திப்படுத்துறதுக்காண்டி நான் இவனையும் பின்பற்றுவேன், அல்லது சமூக நல்லிணக்கன்ற பேரில் இதையும் பின்பற்றுவேன். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் இருக்க வேண்டாம். இது ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்றதா இருந்தால், ஒழுக்கமாக இருந்தால் என் வீட்டில் இரு, இல்லை ஒழுக்க கேடாதான் இருக்குன்னு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போய் ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? கிட்டத்தட்ட இதே மைண்ட் செட் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா சொல்கிறான், உள்ள வந்தா முழுசா வந்துரு. இங்கே வந்துட்டு நான் முஸ்லீமா இருந்துக்கிட்டு நான் அவனை மாதிரி இருப்பேன் இவனை மாதிரி இருப்பேன்னு அந்த மாதிரி நீ எனக்கு தேவையே இல்லை, தாராளமாக வெளியே போயிடலாம் என்பதுதான் இந்த வார்த்தையுடைய சாராம்சம். அருமையான பொதுவாக முஸ்லீம் அல்லாதவர்களால் இஸ்லாத்திற்கு களங்கம் கற்பிக்க முடியாது. முஸ்லீம் அல்லாதவர்களால இஸ்லாத்தில் மது இருக்கு, மது குடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குன்னு ஒரு ஹிந்து சகோதரரோ கிறிஸ்தவ சகோதரரோ சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பெல்லாம் கிடையாதுப்பா, எங்களுக்கு அனுமதி இல்லைப்பா, எங்கள்கிட்ட ஹராம்ப்பா நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? இல்லை நாங்கள் பர்த்டே கொண்டாடுற மாதிரி தான் இஸ்லாமிய முஸ்லீம்களும் பர்த்டே கொண்டாடுவாங்க, அனுமதி இருக்குன்னு சொன்னால் நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோம். இது மாதிரி இஸ்லாத்தை இல்லாத ஒரு காரியத்தை முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு அவதூறாக சொன்னால் அதுக்கு பதில் இல்லைன்னு சொல்லி நம்ம ஆதாரத்தை காட்டிட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்கு பகரமாக பாத்தியா முஸ்லீம்களே கொண்டாடுகிறார்கள், முஸ்லீம்கள் எங்களை மாதிரி தான் முஸ்லீம்களும் பர்த்டே கொண்டாடுறாங்க, எங்களை மாதிரி தான் முஸ்லீம்களும் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறாங்க இப்படின்னு சொன்னால் இதுக்கு மட்டும் பதில் இல்லை. அப்போ இஸ்லாத்திற்கான கலங்கத்தை இஸ்லாத்திற்கு வெளியிலிருந்து கற்பிக்க முடியாது, இஸ்லாத்திற்கு வெளியிலிருந்து இஸ்லாத்தின் மீது சேற்றை வாரி இறக்க முடியாது, முஸ்லீம்களுக்கு மத்தியில் தான் சேற்றை வாரி இறக்க முடியும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஒரு வார்த்தையோடு நான் முடிவு செய்வேன், இஸ்லாம் என்பது தெளிவான நீரோடை, கண்ட சாக்கடைகளை பூரா இங்கே கலக்கக்கூடாது. கலந்தோம் சொன்னால் நம்ம அல்லாஹுக்கு மிகப்பெரிய அநியாயம் செய்துவிட்டோம், அல்லாஹுடைய ரசூலுக்கு அநியாயம் செய்துவிட்டோம். எனவே எந்த சூழலிலும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத எந்த கொண்டாட்டங்களையும் நாம் கொண்டாட வேண்டிய தேவையும் இல்லை. கொண்டாடினால் அல்லாஹுடைய ரசூலுடைய கோபத்திற்கு ஆளாகிவிடுவோம் என்ற எச்சரிக்கையோடு நான் நிறைவு செய்வேன். அல்லாஹு தாலா அவருடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.